ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் உலக நகர்வுகளை அவதானித்திருப்பீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இந்த போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு. ஆனால் அது முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த போர் உக்கிரம் அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. இவ்வாறான இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவராக நியமிக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினால் நியமிக்கப்பட்ட ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கு, மாஸ்கோவுக்கு பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன காரணத்துக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்று ஏதாவது அறியக்கூடியதா இருந்தது? முதலில் ரஷ்யாவுக்கு ஆன காலக்கெடுவை டொனால்ட் ட்ரம்ப் 50 நாட்களாக விதித்திருந்தார். அதன் பிற்பாடு அவர் ஸ்கொட்லாந்தில் வந்திறங்கிய போது அதை 10 நாளாக சுருக்கியிருந்தார். அந்த 10 நாள் கால அவகாசம் இந்த வாரம் முடிவடைகின்ற நிலையில் ஸ்டீவ் விட்காஃப் ரஷ்யாவுக்கு இந்த வாரம் பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்புக்கும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் இந்த வாரம் போகிறார் என்று சொல்லியும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை போகலாம் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் ரஷ்யா தான் அவர் இந்த பயணத்தை கேட்டது என்று அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது. ஆனால் ரஷ்யா தொடர்பாக எந்தவித கருத்தையும் இதுவரையில் யாருக்கும் சொல்லவில்லை. அப்ப என்னென்னு சொன்னால், இந்த 10 நாள் காலக்கெடு முடிகிற நேரத்தில் ரஷ்யா மீது, அதாவது ரஷ்யா ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இரண்டாம் கட்ட தடைகளை விதிக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ரஷ்யா பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தடைகளால் தங்களுக்கு இதுவரையில் எந்த விதமான பாதிப்புகளும் பெரிதாக ஏற்பட்டு விடவில்லை என்று சொல்லியும் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை தாங்கள் செய்திருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் கூட தாங்கள் சந்தித்து கலைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் தமது நோக்கத்தில், அந்த கொள்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை, இந்த சிறப்பு படை நடவடிக்கையின் நோக்கத்தில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப ஹங்கேரியின் அதிபர் விக்டர் ஓபன் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த போரை நிறுத்துவதற்கு சிம்பிளாக அதை நிறுத்திவிடலாம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், இந்த நேட்டோவில் இணைய மாட்டேன் என்று உக்ரைன் கூறினால் இந்த விஷயம் முடிந்துவிடும், நீங்கள் எல்லோரும் அதை ஊக்கப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த சமரை நிறுத்திவிடலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் அமெரிக்கா ரஷ்யாவை மிரட்டும் தொனியில் தான் விட்காஃபை அனுப்புகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நீங்கள் அவ்வாறு கூறும் பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக கூறியது ஞாபகம் இருக்கின்றால், இந்த போருக்குள் மோல்டாவாவையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நேட்டோ அடுத்த கள முனையாக மோல்டோவாவை பயன்படுத்தும் என்று கூறுகிறார்கள். இதில் ஒரு தெளிவு தெரிவிங்களா? உண்மைதான். இப்போது மோல்டோவாவை, அதாவது உக்ரைன் களமுனைகளில் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. பெரும் முன்னேற்றங்களையும் உக்ரைனால் காண முடியவில்லை. இப்போது அடுத்த களமுனையை திறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது மேற்குலக நாடுகளுக்கு. அப்போ மோல்டோவாவை தான் அதன் ஒரு அடுத்த களமுறையாக திறக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மோல்டோவா உக்ரைன் அளவுக்கு மிக பாரிய சனத்தொகை கொண்ட நாடாகவும் இல்லை. ரஷ்யாவுக்கு இது ஏற்கனவே தெரியும். மோல்டோவா மேற்குலகம் தங்களுக்கு ஆதரவாக அதனை பயன்படுத்தலாம் என்றதால் மோல்டோவாவில் இருந்து ஒரு சிறிய பிரதேசமாக பிரித்தெடுத்து இந்த
நிஸ்ட்ரியா என்ற பகுதி ஒன்று. அது கிட்டத்தட்ட 2,20,000 மக்களை கொண்ட அந்த பகுதியை ரஷ்யா தான் நிர்வகித்து வருகின்றது. இந்த ஒடிசா பகுதியின் எல்லையிலும் உக்ரைன் எல்லையிலும் மோல்டோவாவுக்கு இடையில் அது அமைந்திருக்கின்றது. அங்கு கிட்டத்தட்ட 10,000 ரஷ்ய படையினரும் நிலை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த போது 2022ஆம் ஆண்டு அதன் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த முனைந்த போதும் ரஷ்யா ஒன்றை தெரிவித்திருந்தது. அதாவது இந்த பகுதி மீது தாக்குதல் மேற்கொண்டால், அங்கு இருக்கிற 10,000 ரஷ்ய படையினர் மீது தாக்குதலை மேற்கொண்டால் அது ஒரு போர் பிரகடனமாகும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது மோல்டோவாவில் உங்களுக்கு தெரியும், அங்கு ப்ரோ வெஸ்ட், அதாவது மேற்குலகத்துக்கு ஆதரவான PAS என்ற கட்சியின் அரசு தலைவர் மாயா சந்து தான் அரசு தலைவராக இருக்கிறார். கடந்த நவம்பர் இடம்பெற்ற தேர்தலிலும் முதல் அந்த தேர்தல் பொய் என்று சொல்லி திருப்ப வைத்து அவரை கொண்டு வந்திருந்தார்கள் மேற்குலக நாடுகள். இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் மோல்டோவாக்கு $60 மில்லியன் பெறுமதியான ஆயுத உதவிகளை வழங்கி இருக்கின்றது. அதே சமயம் கடந்த வாரம் அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள் $1.5 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை வழங்கியிருந்தார்கள். பிற்பாடு என்ன என்று சொன்னால் கிரீஸைத்தான் மோல்டோவாவுக்கான ஆயுதங்களை வழங்கும் தளமாக இப்போது மாற்றியிருப்பதாகவும், அதன் ஊடாக மோல்டோவாவுக்கு ஆயுதங்கள், இப்போ ஆர்டரிகள், பிரான்ஸ் நாட்டின் கெவிச்சர் ரக ஆர்டரிகள், போலந்தில் தயாரிக்கப்பட்ட வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் என்று பெருமளவான ஆயுதங்களை அங்கு கொண்டு சென்று குவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ரஷ்யா கூறியிருக்கின்றது, இந்த ரஷ்யாவின் அந்த பகுதி ஒன்று இருக்கின்றது, இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா என்ற பகுதி, அந்த பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது ஒரு போர் பிரகடனமாகத்தான் கொள்ளப்படும் என்று ரஷ்யா தெரிவித்தது. அந்த பகுதியில் இப்பொழுது பெரிய ஒரு போர் ஒன்று வெடிப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது போல் தெரிகின்றது. நீங்கள் கூறினீர்கள், அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் விட்காஃப் அவர்கள் மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொள்வது. இன்னும் ஒரு விடயத்தை 2-3 நாட்களுக்கு முன்னதாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்னவென்றால், ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர், தற்பொழுது பாதுகாப்பு துறையினுடைய தலைவராக இருக்கின்ற மெட்வெடேவ் அவர்கள் மிரட்டும் தன்மையில் அவருடைய கருத்து அமைந்தது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக அறியக்கூடியது. அப்படி மெட்வெடேவ் அவர்கள் என்னத்தை கூறினார்? மெட்வெடேவ் ஒன்று கூறியிருந்தார், அமெரிக்கா 10 நாள் தவணையை கொடுத்த போது மெட்வெடேவ் ஒன்று கூறியிருந்தார், அமெரிக்காவின் சொல்லை கேட்பதற்கு ரஷ்யா ஒன்றும் இஸ்ரேல் இல்லை, அல்லது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி போட்டு விமானங்கள் தப்பி போற அளவுக்கு ரஷ்யா ஒன்றும் ஈரானும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமான, அப்ப அதைத்தான் கூறி ட்ரம்ப் அதுக்கு பதிலடி கொடுத்திருந்தார். மெட்வெடேவ் தோல்வி அடைந்த ஒரு அதிபர் என்று சொல்லியும் அவரின் கருத்துக்களை பாருங்கள், தங்களை போருக்கு இழுப்பதாக இது அந்த கருத்துக்கள் அமைவதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்கா, அதாவது இந்த 10 நாள் தவணை முடிகிற தருணத்தில் அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் அங்கு போகிற அதே சமயம் இந்த ஓஹியோ ரக நீர்மூழ்கி கப்பல்கள் 2 ரஷ்யாவுக்கு அண்மையாக அமெரிக்கா நகர்த்தி இருப்பதாக AFP செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தியில் அணு குண்டுகள் காவும் ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய கப்பல்கள், மிகவும் ஒரு நாசகார கப்பல்கள் என்றுதான் கூறலாம். கிட்டத்தட்ட இந்த ட்ரைடன் 2 என்ற 20 ஏவுகணைகள் அதில் இருக்கின்றது. இந்த ட்ரைடன் 2 DS என்ற இந்த ஏவுகணை ஒன்று பல போஹெட்ஸை கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு அந்த போஹெட்டின் அளவு 475 கிலோ டன் என்று சொல்கிறார்கள் அந்த ஏவுகணை. அப்படி 20 இருக்கிறது என்று சொல்லி, அப்ப கிரோசிமாவில விழுந்து வெடிச்ச அணுக்குண்டின் அளவு 15 கிலோ டன், இது 475 கிலோ டன். அப்ப அது அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாவின் அரவாசி பகுதியை அழிக்கக்கூடிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி எங்களுடைய பக்கமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ரஷ்யாவுக்கு அடி விழுந்தா எல்லா இடம் தான் விழும், அதுல தப்ப முடியாது. அப்ப இந்த நிலையில் தான் ரஷ்ய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார், அந்த ஓர்ஸ்னிச் என்ற ஏவுகணை, அது உங்களுக்கு தெரியும், அது அண்மையில் உக்ரைனில் பரிசோதித்திருந்தார்கள். அந்த ஏவுகணையின் முழு அளவிலான புரொடக்ஷன் முடிஞ்சது என்று சொல்லியும் இப்போது தங்கள் படையில் அது சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவசரமாக SU-57 விமானங்களிலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பொருத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த
டைடன் ரக ஏவுகணை வந்து அணுக்குண்டு ஏவுகணை ஒரு ஏவுகணை விழுந்து வெடித்தால் ஹிரோஷிமாவில் ஏற்பட்டதை போல 30 மடங்கு தாக்கம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஒன்று அவர்கள் என்னென்றால் இந்த விட்கோஃப் போர் அதே நேரம் ஒரு ரஷ்யாவை மிரட்டுவதற்காக இந்த 2 கப்பல்களையும் அங்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் ரஷ்யா இதனை சும்மா பார்த்து கொண்டிருக்குமான்றதும் பிரச்சனை. என்ன, ரஷ்யாவுடனும் இதைவிட பலமான கப்பல்கள் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் டைஃபூன் ரக கப்பல் இருக்கின்றது, ஏவுகணை கப்பல். அந்த கப்பல் ஏவுகணை வந்து அது வந்து கரையில் வந்து விட தேவையில்லை, கடலுக்குள் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுவார்கள். சுனாமி அலைகள் தான் வந்து நாடுகளை அழித்துக் கொண்டு போகும் என்று சொல்வார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அந்த அதிர்வை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான ஆயுதங்களை 2 தரப்பும் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்கள். அதான் அந்த பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உலகத்துக்கு இந்த ஆபத்து தெரியவில்லை. நீங்கள் சுனாமி அலை மாறி வரும் பொழுது நான் நீங்கள் கூறுவதற்கு முன்னதாக யோசித்துக் கொண்டிருந்தேன். சமீபத்தில் ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சுனாமி, அங்கே கடல் பொங்கியதை பார்க்கக்கூடியதா இருந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய அந்த சில வழிகளில் அவர்கள் ஆயுதங்களை பரிசோதனை செய்கின்றார்களோ, அதை சுனாமி என்று சொல்லுகிறார்களோ என்று சிந்திக்க தோன்றுகிறது இல்லையா? இல்ல எனக்கு அன்றைக்கு ஒருவர் எடுத்து போன் பண்ணி கலைக்கும் போது கேட்டார், இப்ப பல இடங்களில் பாருங்கள் அடிக்கடி நில அதிர்வுகள், அது போர் நடைபெறுகின்றன. ஈரானில் வருகின்றது, ரஷ்யாவில் வருகின்றது. அப்ப நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நியூயோர்க்கில் அது இருந்ததாக கூறப்படுகின்றது. இப்படி என்னென்று சொன்னால் நிலத்தடியில் தானே, என்னென்றால் இவ்வளவு தூரத்து அணுகுண்டுகளை பொறுத்தவரையில் அணு வெட்டிப்புக்கள் வந்து அந்த அதிர்வை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்களால் செய்ய முடியும் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் சும்மா கடந்து போகவும் முடியாது. இப்ப நீங்கள் இந்த அணு ஆயுதம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது இன்னொரு விடயத்தை நான் அவதானித்தேன், அதையும் உங்களிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். பெலருசினுடைய அதிபர் செச்சென்கோ அவர்களை புட்டின் அவர்கள் சந்தித்த காட்சியை பார்த்திருந்தேன். இப்ப இந்த அணு ஆயுதம், மெட்வெடேவ் அவர்களுடைய கருத்து, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்து, இவையெல்லாம் வெற்றி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முருகல் நிலை இருப்பதை அவதானிக்கக்கூடிய அதனோட விளைவுதான் இவர்களுடைய இந்த சந்திப்புக்கு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் அண்மையில் பெலாரோஸின் அதிபர் அலெக்சாண்டோ செச்சென்கோ அவர் கூறியிருந்தார், அதாவது தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு வந்து ரஷ்யா முழு அளவிலான உத்தரவாதத்தை தந்திருக்கிறது என்று சொல்லி, ரஷ்யா அங்கு கிட்டத்தட்ட 10 அணுக்குண்டுகளையும் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்றது அதையும் அங்கு வைத்திருக்கிறார்கள். இப்போது பெலாரஸும் வந்து ஒரு அணு ஆயுத நாடாகத்தான் மாறி இருக்கிறது. அங்கு அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள். அப்ப பெலாருஸ் ரஷ்யாவை பொறுத்தவரையில் கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் புலனாய்வு தகவல்களின் ஊடாக என்ன இடம்பெறப் போகிறது என்பதை முன்னரே அறிந்து விடுவார்கள். எனவேதான் எங்களுக்கு இந்த நகர்வுகளை பார்க்கும் போது ஓரளவு தெரிகிறது, மிகவும் பாதகமான ஒரு நிலைமையாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. அவருடைய கருத்து, அவர் அங்கு போய் சென்று கதைத்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தாக்குதல் ஒன்று ஆரம்பமாகிவிட்டால் அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை வடகொரியாவோ ஈரானோ, ஏனென்றால் ஈரானுக்கு கூட இப்போது எஸ்ஓ கொண்ட ஏவுகணைகளை கொண்டு இறக்கி விட்டார்கள். அதே போல சிரியாவில் இருக்கின்ற தங்கள் படைத்தளத்தையும் ரஷ்யா பலப்படுத்தி கொண்டு வருவதாகத்தான் கூறப்படுகிறது. வடகொரியாவையும் அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அதாவது அவர்கள் போர் ஏற்படுவதோ இல்லையோ அந்த போர் சூழலுக்கு தங்களை தயார்படுத்துகிறார்கள். இருதரப்பும் தான், அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவும் தான், ரஷ்யாவும் தான். சுத்தி சுரண்டு பார்க்கும் பொழுது நான் 3 வாரங்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறினீர்கள், எங்கே ஒரு இடத்தில் குறிப்பிட்டார்கள் 18 மாதத்துக்குள் போர் வரும், அதுக்கு தயாராகுங்கள் என்று கூறிய அந்த சம்பவம் இப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்று கூட இப்பொழுது நாங்கள் அதை சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு, இதே நேரத்தில் போர் களத்தில், அதாவது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் நிச்சயமாக ராணுவத்தினுடைய தொகை அதிகரிக்க வேண்டிய நேரத்தில் 4 லட்சம் யுக்ரைனிய ராணுவத்தினர் தப்பியோடி இருப்பதாக கூறப்படுகிறது. இது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது போர்க்களத்தில்? கிட்டத்தட்ட இந்த போர் தொடங்கியதிலிருந்து 4 லட்சத்துக்கு மேற்பட்ட படையினர் உக்ரைன் ராணுவத்திலிருந்து, அதாவது அங்கு இருந்தார் ராணுவத்தினரும் ரிசர்வ் படையினரை இணைத்துக் கொள்ளப்பட்ட ரிசர்வ் படையினருமாக சேர்ந்து 4 லட்சம் பேர் தப்பியோடி இருப்பதாக உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னா ஸ்கரோட்கோட் என்றவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அவருடைய கூறுகிறார், அங்கு கொண்டு செல்லப்பட்ட படையினர் வந்து 3 வருடங்களாக குடும்பங்களையே பார்க்க முடியாத ஒரு நிலையில் வைத்திருந்ததாகவும், ஒரு விலங்குகளை போல நடத்தியதாகவும்,
அவர்களுக்கு ஒன்றுதான் கூறப்பட்டது, வெற்றி பெற்ற பிற்பாடுதான் நீங்கள் திரும்பலாம் என்று கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதில் இருந்து பெருமளவானவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முதல் கதைத்திருந்தோம், இந்த கடந்த 6 மாதத்துக்கு உக்ரைன் அதாவது உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் 1,07,000 பேர் இந்த 6 மாதத்துக்கு தப்பி ஓடி இருந்ததாக நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதுவும் இப்போது கூறுவது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதுதான் 1,07,000 பேர். ஆனால் உண்மையில் தப்பி ஓடியது இந்த 6 மாதத்துக்கு 2,30,000 பேர் தப்பி ஓடி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது 2022-23 ஆண்டு கால பகுதியில் உக்ரைன் இராணுவத்தில் அல்லது அந்த பின்னிருக்கை படையினராக ஒரு ஆக்டிவாக இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் 5 மில்லியன் பேர் இருந்ததாகவும் இப்போது யாருமே இல்லை என்ற ஒரு நிலை அங்கு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உக்ரைன் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், களமுனைகளை உக்ரைன் தொடர்ச்சியாக இழந்து கொண்டு வருகின்றது. இவ்வாறு இழந்து கொண்டு வருவதற்கு இந்த உக்ரைன் படையினர் தப்பி ஓடுவது, அதாவது 4 லட்சம் பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்றால், இறந்தவர்கள் காயப்பட்டவர்களே என்று சொன்னால், காணாமல் போனவர்கள் என்று பார்த்தால் மில்லியனுக்கு மேற்பட்ட படையினர் அங்கு கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் அல்லது காயமடைந்தும் இருக்கலாம், அல்லது கைதிகளாக பிடிக்கப்பட்டும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த நிலை இருந்தாலும் கூட யுக்ரைன் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல், ஆளில்லா விமான தாக்குதல் நடத்துகிறார்கள். சனிக்கிழமை நடந்த தாக்குதலின் பொழுது சோச்சி என்ற அந்த பகுதி, அதில் இருக்கின்ற எண்ணெய் குதம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன நிலைமை? உக்ரைன் தொடர்ச்சியாக இப்போது இராணுவ நிலைகளை விடுத்து ரஷ்யாவின் உட்கட்டுமானங்கள், பொருளாதார நிலைகள் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பொருளாதாரம் அழிந்தால் தான் ரஷ்யாவை தகர்க்க முடியும் என்பதை உக்ரைன் உணர்ந்திருக்கின்றது. இந்த திங்கட்கிழமையும் கூட அங்கு தொடருந்து நிலையத்தில் மீது விழுந்த ஏவுகணையினால், ஆளில்லாத தாக்குதல் விமானத்தினால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் ரஷ்யாவும் உக்ரைன் மீது இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதலை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஜூலை மாதம் மட்டும் 6,000 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ரஷ்யா ஏவியதாக கூறப்படுகின்றது. இருதரப்பும் இப்போது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை மிக கடுமையாக பாவித்து வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா யுக்ரைன் மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கை கின்சால் ஏவுகணை மூலம் அளித்திருந்தது. கிட்டத்தட்ட 135 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட அந்த ஆயுத களஞ்சியம் ஒலியை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய கின்சால் ஏவுகணை மூலம் தகர்த்தறியப்பட்டதும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்கின்ற வெடிப்பதிர்வுகளையும் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் சோச்சி என்ற பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இந்த எண்ணெய் குதங்கள் தொடர்ந்து எரிவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த போர் மெல்ல மெல்ல தீவிரமடைந்து கொண்டு, அதாவது யாரும் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் கூறியது போல யுக்ரைனுடைய தாக்குதல்கள் பொருளாதாரத்தை நோக்கி என்று சொல்லும் பொழுது யுக்ரைனுக்கு பின்னால் இருப்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எண்ணெய் ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்காதன் ஒரு விளைவாக ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தில் சரிவு வந்திருப்பதாக கூட கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதாவது ரஷ்யாவின் எண்ணெய்களை ஐரோப்பிய ஒன்றியம் வாங்க மறுத்து அமெரிக்காவின் எண்ணெய்களை வாங்குவது அல்லது ரஷ்யாவின் எண்ணெய்களை இந்தியா வாங்கி அதனை சுத்திகரித்து மேலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்குவது என்ற மிகவும் செலவு மிக்க இந்த நடவடிக்கை காரணமாக ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட 1.15 டிரில்லியன் டாலர்களை இழந்திருப்பதாக ரஷ்யாவின் பிரதி வெளிவார அமைச்சர் அலெக்சாண்டர் குருஷோவ் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் 2013 ஆண்டு 480 மில்லியன் டாலர்களாக இருந்தது. ஆனால் 2023 ஆண்டு அது 69 மில்லியன் டாலர்களாக குறைவடைந்து இப்போது பூச்சிய நிலைக்கு அல்லது கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில எரிபொருள் எரிவாயுவின் விலை அமெரிக்காவின் விலையுடன் ஒப்பிடும் போது 5 மடங்கு அதிகம் என்று சொல்லியும், அதே போல மின்சார கட்டணம் அமெரிக்காவின் மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடும் போது 3 மடங்கு அதிகம் என்று சொல்லியும், இப்போது அமெரிக்கா போட்டிருக்கின்ற இந்த வரி, ஐரோப்பிய ஒன்றியம் மீது அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரிகள், மற்றது அமெரிக்காவின் எரிபொருட்களைத்தான ஐரோப்பிய ஒன்றியம் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் மேலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தை சீரழிப்பதுடன் அவர்களின் தொழில்துறை முற்று முழுதாக முடங்கி போகிற நிலைக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
உங்களுக்கு தெரியும் போது பொருளாதாரம் கடுமையான ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இவர்கள் ரஷ்யா மீது மட்டும் தடையை கொண்டு வரவில்லை, இந்தியா மீதும் போடுகிறார்கள், சீனா மீதும் போடுகிறார்கள் என்று சொல்லி எங்கேயுமே யாரும் எதையும் வாங்க முடியாத ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி வந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. நன்றி அரசுகள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், அந்த போர் விரிவடைவதற்கான சாத்தியங்கள் இருப்பதை, நேட்டோ மோல்டோவாவை பயன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இருப்பது போல் அந்த விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.